ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, ரொம்ப நேரமாவே உனக்கான ஒரு நல்ல செய்தியோடு தான் உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது என் வார்த்தைகளை கேட்க வந்துவிட்ட உனக்காகவே கோடி நன்மைகளை அள்ளி கொடுத்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுறேன் என் செல்லமே. தன்னம்பிக்கையோடு நீ செயல்படும் போது வாழ்க்கையில் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அல்லவா? இப்போது இந்த நிமிஷத்திலிருந்து நீ தன்னம்பிக்கையோட உனக்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. உன்னால் தொட முடியாத வானமே உனக்கு கிடையாது. நீ மனசு வச்சினா எதையும் உன்னால் எட்டி பிடிக்க முடியும். உன் முயற்சிக்கும் உன் தன்னம்பிக்கைக்கும் சேர்த்து உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்க போகிறேன். எப்போதும் எல்லா விஷயங்களையும் உன் தலைமையில் தூக்கி சுமந்து நீ கஷ்டப்பட்டு வருத்தப்படாதே. உனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டுக்காம கடந்து போ. உனக்கு வேண்டாத உனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை கவனம் செலுத்தாமலும் தேவையில்லாமல் உன்கிட்ட கேட்குற வெட்டி கேள்விகளுக்கும் உன் மனசை காயப்படுத்தும் கேள்விகளுக்கும் நீ பதில் சொல்லாமலும் இருந்தாலே உன் மனசும் உன் உடம்பும் கூட நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் பதில் சொல்லணுன்ற எந்த தேவையும் உனக்கு இல்லை என் செல்லவே. நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கியோ அந்த வரத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கும் நோக்கத்தோடு தான் இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் சொல்கிறதையெல்லாம் நீ நம்பிக்கையோடு சந்தோஷமாக காது கொடுத்து கேட்டீனா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வந்து சேரும். நீ எதிர்பார்த்த எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நடக்க போகுது. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எந்த பயமுமின்றி கவலையுமின்றி நிம்மதியாக இரு. உன் அப்பன் முருகன் நானே அனைத்தையும் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் பிரச்சனைகள் யாவற்றையும் சரி செஞ்சு எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். எந்த விஷயத்தை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ கூடிய சீக்கிரம் அதுக்கும் ஒரு நல்ல முடிவு கட்ட போகிறேன். வாழ்க்கையில் எப்போதுமே எல்லாமே சுலபமாக கிடச்சிட்டா அதனுடைய மதிப்பு உனக்கு தெரியாமல் போயிடுன்றதுக்காகவே சில விஷயங்களை நீ கஷ்டப்பட்ட பிறகு எதிர்பார்த்து காத்திருந்த பிறகு நீ போராடிய பிறகு உனக்கு கிடைக்கும்படி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீயும் உன் வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்கோ. தள்ளி போனதும் தாமதமானதும் மிக சரியாக மிக அழகாக உன் வாழ்க்கையில் வந்து சேரதான் போகுது. எப்போதுமே தண்ணியை போல இருக்க கற்றுக்கோ. தண்ணீர் நினச்சா கடல் அலைகள் போல வேகமாக பாய்ந்து ஓடி வரவும் முடியும், இல்லாட்டி ஒதுங்கி போகவும் முடியும். தேவையில்லாத பெரிய பாறை வந்து தடங்களாக நிற்கும் போது அந்த தண்ணீர் சில சமயங்களில் அந்த பாறையவே கூட உடச்சிக்கிட்டு கடந்து போகவும் செய்யும். அதே போல தான் நீயும் இருக்கணும். சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு சில இடங்களில் அமைதியாக பொறுமையாக பணிந்து போ. சில இடங்களில் என்ன வேணும் ஏது வேணும்னு உனக்கு வேணுங்கிறத சொல்லி உரிமையோடு கேட்டு போராடி பெறவும் தயாராய்க்கோ என் செல்லமே. காலமும் நேரமும் உனக்கான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. கூடிய சீக்கிரம் உன் துயரங்கள் அனைத்தும் மறைஞ்சு போய் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அதுவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அழிச்சிடும். அதனால் யார் என்ன நினைக்கிறாங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை. என் வாழ்க்கையை நான் சரியாக சந்தோஷமாக வாழ்கிறேனாங்கிறது தான் முக்கியம்னு அதை புரிந்து செயல்படு. அதன் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாகும் என் செல்லவே. தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். முதல்ல உன் கவலை உன் மனசில் இருக்கக்கூடிய கவலையையும் குழப்பத்தையும் தூக்கி போடு. என்னை நம்பி வந்த யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையையும் கூடிய சீக்கிரமே உன் விருப்பம் போல நான் மாற்றி தர்றேன். என்னை நீ நம்பும்போது எல்லாமே நிச்சயமாக நல்லபடியாக நடந்தே தீரும். என்னடா இது, இத்தனை காலமாக நம்ம காத்திருக்கோமே, இன்னும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீரலையேன்னு நீ கவலைப்பட வேணாம். எப்போதுமே நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகத்தான் செய்யும். ஆனால் முடிவில் அது சரியானதா அழகானதா சிறப்பானதாக நடக்கும் என் செல்லமே. இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. எது வேணும்னு நீ என்கிட்ட கேட்டு வந்தியோ அதை கண்டிப்பாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்ன துயரங்களும் தடைகளும் வந்தாலும்
எதுக்காகவும் கலங்காமல் முன்னேறிப்போ. என் அருளின் துணையால் நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது அதை பார்த்து கவலைப்படாமல், அப்பா முருகா நீ காப்பாத்துன்னு என்கிட்ட சொல்லிட்டீன்னா அதை நான் பார்த்துக்குவேன் அல்லவா. நீ கீழே விழும்போது உன்னை கை தூக்கி விட நான் வருவேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நடக்காது என் செல்லமே. உன்னை வாழ விடக்கூடாது, உன்னை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க மனிதர்களுக்கு மத்தியில் என்னையே நம்பி இருக்கும் உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன். உன்னை நல்லபடியாக வாழ வச்சு இந்த உலகத்தில் உன்னை ஜொலிக்காக ஒளிரச் செய்வேன் என் செல்லமே. இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்ன்ற அந்த நல்ல செய்தியோடு தான் இந்த அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்தேன். நடக்கிற எதை பார்த்தும் நீ வருத்தப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் நீ நினச்சது அனைத்தும் நல்லபடியாக நடக்கப் போகுது. இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அதை இப்போது உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையே இனி இன்பமயமாக மாறப்போகுது. இந்த அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட தேவையில்லை. யாராவது உன்னை கோபப்படுத்தி அதன் மூலமாக சந்தோஷம் அடைபவர்களாக இருந்தாங்கன்னா அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்காத. உன்னை கோபப்படுத்த நினச்சவங்க கண்ணு முன்னால் நீ அமைதியாக பொறுமையாக இருந்து அவங்களுக்கு அந்த குழப்பத்தை கொடுத்து விடு என் செல்லமே. ஏன்னா ஒரு மனுஷன் நினச்சது நடந்துருச்சுன்னா அவங்க சந்தோஷமாக இருந்துருவாங்க. உன்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி கோபப்படுத்தி இன்னொரு சந்தோஷமாக வாழும்படி நீ விட்டுடாதே. எப்போதும் நீ நல்லபடியாக இரு. சரியான ஆளாக வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய ஆளாக இரு. உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கவங்க கிட்ட உன்னை பற்றி புரிய வைக்க போராடிக்கிட்டே இருக்காத. இந்த உலகத்தில் யாருமே யாரையுமே 100% முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் குறை சொல்லப்படாத மனிதர்களும் விமர்சிக்கப்படாத மனிதர்களும் யாருமே இல்லை. என்னையோ எத்தனையோ பேர் குறை சொல்லிக்கிட்டும் விமர்சிச்சுக்கிட்டும் தானே இருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட்டுக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டா இருக்கேன். நீயும் அதே போல் யார் உன்னை என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராகு. உன் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் எண்ணத்தை மாற்று. நான் உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. நீ எப்போதும் திறமையும் சக்தியும் வாய்ந்த ஆளாக இருக்கணும்னு நினச்சினா சின்ன சின்ன விஷயங்களை அதிகமாக யோசிக்காதே. அடுத்தவங்க மீது அதிகமான எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். எல்லார்கிட்டையும் போய் எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடாது. இது மூளையும் நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு நடந்தாலே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஆளாக மாறிட முடியும். மறுபடியும் சொல்கிறேன் கேளு. சின்ன சின்ன விஷயங்களை அதிகமாக யோசிக்காத. அடுத்தவங்களை எதுக்காகவும் எதிர்பார்க்காதே. எல்லார்கிட்டையும் போய் உன் மனசில் இருக்க எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்காத. வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான புனித பயணம். புயலுக்கும் பூகம்பத்துக்கும் இடையிலான புரியாத இந்த போராட்ட பயணத்தில் நீ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் ஏற்றுக்க முடியாத மனிதனாக நீ வாழாதே. எது நடந்தாலும் அதுக்கு 1000 காரணம் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தோடு தான் என் அப்பன் முருகன் அதை நடத்தியிருப்பாருங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடந்ததை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும். அதை விட்டுட்டு நடந்ததையே நினச்சி கவலைப்படும் போது தோல்விகள் தான் வந்து சேரும் என் செல்லமே. எது நடந்தாலும் துவண்டு போகாமல் துணிஞ்சு நில்லு. கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் செய்வேன். மனசும் கண்ணாடியும் ஒன்று தான். மனசு உடஞ்சி போச்சுன்னா அது யாரையும் காயப்படுத்தாமல் அமைதியான ஆளாக அவங்க மாறிடுவாங்க. அதே போல தான் கண்ணாடியும் உடஞ்சி போச்சுன்னா மறுபடியும் அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாததாக போய்விடும். நீ எப்போதும் யார் மனசு உடஞ்சி போகாத அளவுக்கு பார்த்து பேச கற்றுக்கோ. உன் செயல்களும் யாரையும் காயப்படுத்தாத விதத்தில் இருக்கட்டும். எல்லாவற்றையும் யோசித்து சரியான புரிதலோட சிறப்பான பக்குவத்தோடு நீ வாழ்க்கையை வாழும்போது அதன் பலனாக உனக்கு கோடி நன்மைகளை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்போது உன் வாழ்க்கையில் பல தடைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன் என் செல்லமே. தடைகள் அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு உனக்கான நல்வழிகளை நான் காட்ட போகிறேன். உன்னோடு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது
நீ எதுக்கும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு. எப்போதும் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையும் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை சரியானதாக சிறப்பாக மாற்றிக்கொள்ள தயாராகு. கிடைச்சதையும் அமைஞ்சதையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம். என் வாழ்க்கையில் அது சரியில்லை, இது சரியில்லை, என் துணை அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு எதையுமே குறைவாக குற்றம் சொல்லாதே. இருப்பதை மன நிறைவோடு ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராக என் செல்லமே. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு முன்னேறு. என் அருள் நிச்சயமாக உன்னை வழிநடத்தும். உன்னோடு நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையையும் நீ பட்ட கஷ்டத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயரணுன்ற ஒரு இலக்கை குறியாக வச்சுக்கோ. வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டம் உன் இலக்கை அடைவதில் தான் முடிவாக இருக்கணும். கஷ்டத்திலே வாழ்ந்துட்டேன், இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லக்கூடாது. நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முடிவாக உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி நீ ஆசைப்பட்டதை விட மிகப்பெரிய அளவில் முன்னேறி வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஏற்றாற் போல உனக்கு பல நல்ல வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன். இந்த உலகத்தில் துரோகம் செஞ்சு அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சு நல்லா வாழ்ந்து கடைசி வரைக்கும் ஜெயித்தவங்க யாருமே கிடையாது என் செல்லமே. அதனால் நீ யாருக்கும் துரோகம் செய்யாமல் யாருக்கும் கெடுதல் நினைக்காம உன் மனசில் நல்ல விதமாக நேர்மறை எண்ணங்களோட வாழ பழகு. உன் மனநிலையை நீ தெளிவாக வச்சுக்கோ. உன் எண்ணங்கள் எப்போதும் தெளிவாக இருக்கட்டும். உன் எண்ணங்கள் மாறும்போது தான் உன் வாழ்க்கை மாறும். உன் மனநிலை தான் உனக்கான வாழ்க்கையை வடிவமைக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல மனநிலையோட நீ நல்லபடியாக வாழ தயாராகு. இன்னைக்கு நீ செய்ய நினைக்கிற விஷயங்களை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடாதே. இன்னைக்கு என்னென்ன செய்யணும்னு திட்டம் போடுறியோ அதை அன்னைக்கே செஞ்சு முடிச்சிட்டினா வெகு சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடும். ஒருபோதும் நேரத்தை வீணடிக்காதே. ஏன்னா நேரமும் காலமும் போனால் திரும்பி வராதுங்கிறத நீ புரிஞ்சு செயல்படணும். வாழ்க்கையில் பணம் முக்கியம்தான். ஆனால் காசு பணம் இருந்துட்டா மட்டும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வாங்கிட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மனிதர்களில் மகிழ்ச்சியற்றவனும் துக்கத்தோடு வாழ்பவனும் கவலைப்படுறவனும் காசு வச்சிருக்கவனாக தான் இருக்கான். காசு இல்லாதவன் படும் கஷ்டத்தை விட காசை வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ முடியாதவர்கள் படும் துன்பம் மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? காசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கிக்கிறதும் துன்பமாக்கிக்கிறதும் உன் கைகளில் தான் இருக்குது. மகிழ்ச்சியை நீ உனக்குள்ளே தான் தேடணுமே தவிர அது வெளியே தேடக்கூடிய பொருள் அல்லங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கணுன்ற முடிவை எடுத்து அதன்படி உனக்கான செயல்களை செய்ய பழகு. முயற்சி செஞ்சு நீ தோற்று போனினா அதை அவமானமாக நினைக்காதே. முயற்சி செய்யாமல் சும்மாவே இருப்பது தான் உண்மையிலேயே அவமானம். நீ முயற்சி செஞ்சு தோற்று போனினா கண்டிப்பாக அடுத்த முறை உனக்கான முயற்சிகளில் இந்த அப்பன் முருகன் நானும் உனக்கு துணையாக இருந்து நீ செய்யும் செயல்களில் வெற்றியை கொடுப்பேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாமல் தைரியமாக இருந்தினா அதுதான் என் பிள்ளை நீங்கிறதுக்கான அடையாளமாக இருக்கும்.